நம்ம ஊர்ல ஒருத்தன் ஈகோவா இருக்கானா அவனை ஈகோயிஸ்டிக் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு பயங்கர அட்வைஸ் பண்ணுவாங்க. எப்படின்னா, நீ ஈகோவா இருக்கக்கூடாது, ஈகோ வந்து அழிஞ்சிடும்னு. ஆடா பாவீங்களா, ஈகோ வந்து எவ்வளவு நல்ல விஷயம் நிறையவே தெரிய மாட்டேங்குது. உங்களுடைய ப்ரெஸ்டீஜை மெயின்டைன் பண்றது அந்த ஈகோ தான். அதை எப்படி சொல்றேன் பாருங்களேன். ரெண்டு விஷயம் இருக்குது, ஹம்புலா இருக்கிறது, ஈகோவா இருக்கிறது. இது ரெண்டையும் கரெக்டாக ஹேண்டில் பண்ணிங்கன்னா தான் நீங்க ஒரு சக்சஸ்ஃபுல் லீடர் ஆக முடியும். லீடர் ஆகிறது எப்படி அப்படின்னா, தொடர்ந்து ஓடிக்கிட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு வெற்றி ஆகிறதுலாம் கிடையவே கிடையாது. ரெண்டே விஷயம் தான், ஹம்பிள்னஸ் ப்ளஸ் ஈகோ. இது ரெண்டையும் எப்படி ஹேண்டில் பண்ணுறது? ஒரு இடத்துக்கு போகிறீங்க, நீங்கள் ஹம்பிளாக இருக்கீங்க அப்படின்னா, ரொம்ப ஹம்பிளாக இருக்கீங்கன்னா அந்த என்வாயன்மெண்ட் வந்து உங்களை யூஸ் பண்ண ட்ரை பண்ணும். நிறைய பேர் உங்களை ஏமாளின்னு ஆக்கிடுவாங்க, ஏமாற்றுவாங்க. சரி, ஓகே, ஒரு இடத்துக்கு போகிறீங்க, பயங்கர ஈகோவை காட்டுறீங்க, ஈகோயிஸ்டிக்காக காட்டிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து மதிக்கப்பட மாட்டீங்க, அழிக்கப்பட்டுருவீங்க. அதனால தான் அந்த இடத்த அப்படியே சொல்கிறாங்க, நீ ஈகோவை இருக்கக்கூடாதுன்னு. நான் என்ன சொல்கிறேன்னா, ஹம்புலையும் ஈகோவையும் அழகாக ஹேண்டில் பண்ண தெரிஞ்சு வச்சுங்களேன், நீ வெரி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கீங்க. அதையும் எப்படி சொல்கிறேன் பாருங்களேன். ஒரு இடத்துக்கு போகிறீங்க, உங்களுக்கு மரியாதை இல்லை, ரைட்டா, அவங்களும் இக்னோர் பண்ணுறாங்க, கேவலப்படுத்துகிறாங்க. அங்கே ஹம்பிளாக இருந்துட்டு திரும்பி வரும்போது யூ ஷுட் ஹேவ் அ ஈகோ. இன்டர்னல் ஈகோ வெளியே காட்டக்கூடாது. ஈகோ எப்பயுமே அவுட்கம்மாக தான் இருக்கணும், வெளியே டக்குன்னு அவுட்புட்டாக மாறிடக்கூடாது. புரியுது? ஐடியில் இருக்கணும் தெரியும், வாட் இஸ் அவுட்புட் அண்ட் வாட் இஸ் அவுட்கம் சொல்லிட்டு. ஸோ ஈகோவை வந்து அவுட்கம்மாக தான் வரணும். எப்படி வரணும்னா, ஒரு இடத்துல உங்களை வந்து அசிங்கப்படுத்துகிறாங்க, அவமானப்படுத்துகிறாங்க, ஹம்பிளாக நீங்கள் இருந்துட்டு கோவப்படாமல் வெளியே வந்து, ஆனால் நீங்கள் ஒரு ஈகோ மனசில் என்ன வச்சுக்கணும்னா, இதே இடத்துக்கு நான் வருவேன், நீங்கள் எல்லாம் என்னைய மரியாதை பண்ணுவீங்க, அந்த இடத்துக்கு நான் வளருவேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நீங்களே வந்து ஷேப்பப் பண்ணிக்கிறது தான் வந்து ஈகோ. அப்போ ஈகோ தான் உங்கள் ப்ரெசன்ஸையும் உங்கள் ப்ரெஸ்டீஜையும் மெயின்டைன் பண்ணுது. இதே மாதிரி தான் இன்னொரு இடத்துக்கு நீங்கள் போகிறீங்க, வெறும் ஈகோவையே காட்டுறீங்க, கேட்டா அப்புறம் ஹம்பிள்னஸே இல்லாமல் போகுது அப்படின்னா டக்குன்னு வந்துட்டு உங்களை எடுத்தெறிஞ்சு ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ ஈகோவையும் ஹம்பிள்னஸையும் அழகாக ஹேண்டில் பண்ண தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் வெரி சக்ஸஸ்ஃபுல் அண்ட் பவர்ஃபுல் அண்ட் வேல்யூபிள் பர்சனாக மாற முடியும். ஸோ திரும்ப சொல்கிறேன், ஈகோ ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். நீங்கள் ஒரு ப்ரெஸ்டீஜர் இடத்துல இருக்கீங்க, நீங்கள் ஒரு இடத்துக்கு கிரிப்பாக இருக்கீங்க, ஒரு இடத்துல கிராண்டாக இருக்கீங்க அப்படின்னா அது ஈகோ தான். உங்கள் ஈகோ தான் அதை ஹெல்ப் பண்ணும். ஆனால் அந்த ஈகோவை எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறதுல இம்பார்ட்டன்ட், எங்கே யார்கிட்ட ஈகோவை காட்டுறதுதான் இம்பார்ட்டன்ட்டு. சும்மா வரவன் தெரிஞ்சது எந்த இடத்துல நாய் குலைச்ச மாதிரி எல்லா இடத்துலையும் ஈகோ காட்டிகிட்டே இருந்தீங்கன்னா யூ வில் பி ஸ்டூபிட். ஸோ ஈகோவையும் ரொம்ப அழகாக அருமையாக ஹேண்டில் பண்ண தெரியணும். அப்படி தெரிஞ்சால் யூ வில் பி அ சூப்பர் பவர்ஃபுல் லீடர் ஆயிடுவீங்க. தேங்க்யூ.